அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, அன்சீன் பேசேஜஸ்ல கொஸ்டின் டைப்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வர்ற சப் டாபிக். ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க ரீட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். பட் அதுக்குள்ள இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, என்னென்ன மாதிரி ஏரியாக்குள்ள இருந்து கொஸ்டின் வரும், எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும்னு கேட்டு பார்த்துருக்கோம். இப்போ பர்டிகுலரா கொஸ்டின் டைப்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ஃபுல் கம்ப்ளீட் நோட்ஸ் இங்க இருக்கு. ஸோ அதான் இப்போ நடத்த போறோம். ஸோ என்னென்ன மாதிரி கொஸ்டின் டைப்ஸ் எல்லாம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? Unseen passages test comprehension skill through different question types. Here is breakdown of common types and how to approach them effectively. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை உள்ளடக்கியது. இதில் எப்படியெல்லாம் காமனாக எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும், அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்னா என்ன அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஃபேக்சுவல் கொஸ்டின் டைரக்டா அங்கே என்ன எந்த டெஸ்ட்டும் வைக்காம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே என்ன செய்யறது, டைரக்டா கேட்குறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபனேஷன் பேஸ்ட் ஆன் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பேசேஜ். என்ன டெஃபனேஷன் அப்படிங்கிறத கேட்க முடியும் பேஸ்ட் ஆன் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் கிவன் த பேசேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆன்சர், ஐடென்டிஃபை கீ டீடைல்ஸ், நேம், டேட், நம்பர், ஈவெண்ட்ஸ். இந்த மாதிரி டைரக்டா இதை பத்தி கேட்கறது கொஸ்டின்ஸ். என்ன நேம், என்ன டேட், என்ன நம்பர் கொடுத்துருக்கு, என்ன ஈவெண்ட் நடந்திருக்கு, இந்த மாதிரி கேட்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பேசேஜ்ல இருந்து ஒரு லைன் எடுத்திருக்கேன். இந்த கவர்மெண்ட் லான்ச் a நியூ ஹெல்த் கேர் ஸ்கீம் ஃபார் லோ இன்கம் ஃபேமிலிஸ். கவர்மெண்ட் வந்து லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு ஒரு நியூ ஹெல்த் கேர் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்கு. இப்போ டைரக்டா கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் த டார்கெட் குரூப் ஆஃப் த ஹெல்த் கேர் ஸ்கீம்? லோ இன்கம் ஃபேமிலிஸ். அவ்வளோதான். அப்படியே டைரக்டா ஆன்சர் தூக்கி அப்படியே போடுற மாதிரி இருக்கும். இது பேர் தான் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த இன்ஃபரன்ஷியல் கொஸ்டின்ஸ். இன்ஃபரன்ஷியல் கொஸ்டின்ஸ் வந்து இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் அர்த்தம். ஓகேவா? ஏற்கனவே இன்ஃபரன்ஸ் ஒரு டாபிக்கே நம்மகிட்ட இருக்கு பாருங்க. டெஃபினேஷன் requires reading between the lines and the answer is implied, not directly stated. ஆன்சர் வந்து இருக்கும் உள்ள, ஆனா அதை டைரக்டா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுதான் இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஹவு டு ஆன்சர், அனலைஸ் த கான்டாக்ட்ஸ், மேக் லாஜிக்கல் டிடக்ஷன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கான்டாக்டை நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும், இதுக்கு ஆன்சரே பண்ண முடியும். பேசேஜ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. The city witnesses as unusual rise in temperature this winter. What can be the infer from the statement? The city witnessed an unusual rise in temperature this winter. இந்த வின்டர் சீசன்ல வந்து யூஸ்வலா இருக்க டெம்பரேச்சர் விட அதிகமா இருக்கு. அதான் இங்க பேசியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து சிட்டி வந்து விட்னஸா இருக்கு, ஏன்னா அவ்வளவு வெயில் அடிக்குது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பாருங்க, வாட் கேன் பி த இன்ஃபர்ட் ஃப்ரம் திஸ் ஸ்டேட்மெண்ட்? த வின்டர் வாஸ் வார்மர் தென் யூஸ்வல். ஸோ நம்ம இதுக்கு டைரக்டா த வின்டர் வாஸ் வார்மர் தென் யூஸ்வல்னு கொடுத்துருக்கலாம். பட் அதை கொடுக்காம இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா பிஹைண்ட் த கோர் கண்டென்ட் அதுல என்ன, த வின்டர் வாஸ் வார்மர் தென் யூஸ்வல் அப்படிங்கிறது. அதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த vocabulary based questions. Test understanding the word meaning, synonyms, antonyms and contextual usage. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைப் கொடுத்தாதான் நமக்கு ட்விஸ்ட் அடிக்கும். ஓகேவா? இது எப்படி ஆன்சர் பண்றது? லுக் அவுட் சரௌண்டிங் வேர்ட்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் க்ளூஸ். கான்டெக்ஸ்ட் க்ளூஸ். ஓகேவா? ஓகே. லுக் அட் சரௌண்டிங் வேர்ட்ஸ் ஃபார் கான்டெக்ஸ்ட் க்ளூஸ். ஸோ இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க பேசேஜில் உள்ள பக்கத்தில் இருக்க வேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த கொடுத்துருக்க வேர்டோட மீனிங்கை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். த மினிஸ்டர் எம்பசைஸ்ட் த இம்பேரட்டிவ் நீட் ஃபார் ரிஃபார்ம்ஸ். என்ன சொல்றாங்க? The minister emphasized the imperative need for reforms. ஒரு என்ன சொல்றது, மறு ரிஃபார்ம்னா என்ன, மறு சீரமைப்புன்னு சொல்லலாம். ஸோ இதுல இம்பேரேட்டிவ் அப்படிங்கிற வேர்டுங்கிறது என்னது, நெசசரி. ஸோ மறு சீராய்வுக்கு நெசசரியா மினிஸ்டர் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி எம்பசைஸ்ங்கிறது அதான். ஓகே. ஃபைண்ட் த சினோனிம் ஆஃப் இம்பேரேட்டிவ். இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று படிச்சிருப்போம், நான் வருங்களா, கட்டளை அல்லது ரெக்வஸ்ட், அதெல்லாம் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த சினோனிம் ஆஃப் இம்பேரேட்டிவ்ங்கிறது நெசசரி அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங். ஒவ்வொரு இடத்துல மீனிங் மாறல, அது மாதிரி இந்த இடத்துல இம்பேரேட்டிவ். அதுதான் சொன்னேன், அந்த இம்பேரேட்டிவ் வேர்டு பக்கத்துல முன்னாடி பின்னாடி என்ன பேசியிருக்காங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் இந்த வேர்டுக்கான மீனிங்கை முடிவு பண்ணணும். டேரக்டா தனிப்பட்ட முறையில் இம்பேரேட்டிவ்னா இம்பேரேட்டிவ்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டர் ஃபார்மேட்லயோ ரெக்வஸ்ட் ஃபார்மேட்லயோ இருந்து நம்ம மீனிங் எழுதிட முடியாதுங்க. ஓகேவா? அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்.
டெஃபினேஷன் பாருங்க. ரெக்யூர் ஐடென்டிஃபைங் whether a statement is factually correct or an option. Factually correct or an option. How to answer? Cross check with the passage. Cross check with the passage. அப்போ கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பேசேஜோட கம்பேர் பண்ணி பார்த்தா தான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யான்னு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? பேசேஜ் எக்ஸாம்பிள் பாருங்க. The new education policies aims to provide free schooling for all children under 14. புதுசா எஜுகேஷன் பாலிசியோட நோக்கம் என்னென்றால் குழந்தைகளுக்கு 14 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு அனைவருக்கும் கல்வியை கொடுக்கணும், ஃப்ரீ ஸ்கூலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இதோட அல்டிமேட் எய்ம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். த பாலிசி கேரண்டிஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா? கிடையாது. ஏன்னா இங்கே அண்டர் 14 தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த டைட்டில் ஆர் சம்மரி பேஸ்டு கொஸ்டின்ஸ். டைட்டில் ஆர் சம்மரி பேஸ்டு கொஸ்டின்ஸ். டெஃபினேஷன். ரெக்யூர் ஐடென்டிஃபைங் த மெயின் ஐடியா ஆர் சம்மரைசிங் த பேசேஜ். ரெக்யூரிங் ஐடென்டிஃபைங் த மெயின் ஐடியா ஆர் சம்மரைசிங் த பேசேஜ். ஒன்று பேசேஜ் சம்மரைஸ் பண்ணுங்க, இல்லை இதோட மெயின் ஐடியா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போதான் டைட்டில் ஆர் சம்மரி பேஸ்டு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதில் ஓவராலா ஒரு 10 லைனை 4 லைனா மாத்துங்கன்னா நமக்கு மாற்ற தெரியணும். கரெக்டா என்னென்ன கீவேர்டை மட்டும் போடணுமோ அதான் எடுத்து போடணும். அதுதான் சம்மரைசிங் ஸ்கில் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த அதோட மெயின் ஐடியா என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹவு டு ஆன்சர். ஃபோக்கஸ் ஆன் தி சென்ட்ரல் தீம். அந்த கோர் கண்டென்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆர் கீ பாயிண்ட்ஸ் எதனாலும் புரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணிடணும். பேசேஜ் பாருங்க. A new law was passed to improve road safety by enforcing stricter traffic rules. A new law was passed to improve road safety. ஒரு புது லா பாஸ் ஆகுது ரோட் சேஃப்டிக்காக. பை என்ஃபோர்சிங் ஸ்ட்ரிக்டர் டிராஃபிக் ரூல்ஸ். டிராஃபிக் ரூல்ஸை என்ன சொல்றது, உறுதிப்படுத்துறது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் டைட்டில் ஃபார் திஸ் பேசேஜ்? ஸோ இந்த பேசேஜுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம்? நியூ லா டு இம்ப்ரூவ் ரோட் சேஃப்டி. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்படிதான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட் மோஸ்ட் க்ளோஸ்டா இருக்கணும் டைட்டிலும் பேசேஜும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஸ்டின்ஸ். காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் கொஸ்டின்னா என்ன அப்படின்னா ஒரு காரணத்தினால விளைவு ஏற்படுறது. அதான் காஸ் அண்ட் எஃபெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஆஸ்க் அபவுட் த ரீசன் பிஹைண்ட் அன் ஈவென்ட் ஆர் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். அடுத்து என்ன நடக்க போகுது அல்லது இதுக்கு முன்னாடி இது நடந்தனால இப்படி நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஹவு டு ஆன்சர். ஐடென்டிஃபை ஒய் சம்திங் ஹேப்பன் அண்ட் ரிசல்ட்டுங்கிறது எஃபெக்டிவ். அதான் காஸ் அண்ட் எஃபெக்டிவ். ஒய் சம்திங் என்ன ஆச்சு என்ன ரிசல்ட் வந்துச்சு, அதான் காஸ் அண்ட் எஃபெக்டிவ். பேசேஜ் பாருங்க. ஹெவி ரெயின்ஸ் லீட் டு சிவியர் ஃப்ளோடிங் இன் த கோஸ்டல் ரீஜியன். வாட் வாஸ் த காஸ் ஆஃப் த ஃப்ளூடிங்? ஹெவி ரெயின். அவ்வளோ முடிஞ்சிச்சு. மேலே கொடுத்துருக்க பேசேஜ் தெளிவாக சொல்லுது என்னன்னா அதிகமான மழையின் காரணத்தினால கோஸ்டல் ரீஜியன்ல சிவியரான ஃப்ளூடிங் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால ஃப்ளூடிங் ஏற்பட்டுச்சு? காரணம் என்ன? ஹெவி ரெயின்ஸ். அவ்வளோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸஸ் டெஃபினேஷன் பாருங்க. ப்ரெசென்ட் 4 ஆப்ஷன்ஸ். த ரீடர் செலக்ட் த பெஸ்ட் ஆன்சர். 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து பெஸ்ட் ஆன்சரை இதை செலக்ட் பண்ணணும். ஹவு டு ஆன்சர். எலிமினேட் இன்கரெக்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம்னா கரெக்டான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பேசேஜ் பாருங்க. த பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ்டு நியூ டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் டு பூஸ்ட் த எக்கனாமி. பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நியூ டாக்ஸ், அதை மறு சீராய்வு. எதுக்காகனா எக்கனாமிக்கு இன்னும் க்ரோத் பண்றது. வாட் வாஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் த டாக்ஸ் ரிஃபார்ம்? reduced economic growth, increase government spending, boost the economy and then limit foreign investment. So தெளிவா நமக்கு தெரியும் boost the economy. ஸோ கோர் கண்ட தெளிவா புரிஞ்சுட்டோம்னா ஆன்சர் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். அடுத்து டோன் அண்ட் ஆட்டிடியூட் கொஸ்டின். டெஃபினேஷன் பாருங்க. ஐடென்டிஃபை த ரைட்டர்ஸ் மூட் ஆர் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட்டர் என்ன மூட்ல அதை கொடுத்துருக்காரு, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்லியிருக்காருங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவா சொல்லியிருக்காரு, நெகட்டிவா சொல்லியிருக்காரு, நியூட்ரலா சொல்லியிருக்காரா, பர்சசிவா சொல்லியிருக்காரா, கிரிட்டிக்கலா சொல்லியிருக்காரா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஹவு டு ஆன்சர். லுக் ஃபார் வேர்ட்ஸ் தட் ரிஃப்ளெக்ட் எமோஷன் ஆர் ஒப்பீனியன்ஸ். ஸோ என்ன எமோஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன ஒப்பீனியன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், த கவர்மெண்ட் இஸ் நெக்லிஜென்ஸ் இன் அட்ரஸிங் பொல்யூஷன் கன்ஸ் இஸ் அலார்மிங். த கவர்மெண்ட் நெக்லிஜென்ஸ் இஸ் அட்ரஸிங் பொல்யூஷன் கன்சர்ன் இஸ் அலார்மிங். வாட் இஸ் த டோன் ஆஃப் த பேசேஜ்? கிரிட்டிக்கல். ஓகேவா? ஏன்னா இதை வந்து பாசிட்டிவா பேசல, நெகட்டிவா பேசல, நியூட்ரலாவும் பேசல. ஸோ தி கவர்மெண்ட் நெக்லிஜென்ஸ் இன் அட்ரஸிங் பொல்யூஷன் கன்சர்ன் இஸ் அலார்மிங்.
ஸோ ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், இதை மனசுல வச்சு செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை கொடுத்துருக்கு. அதான் கிரிட்டிக்கல் திங்கிங். இதே பாசிட்டிவ்னா நல்லது, கெட்டது, இம்ப்ரூவ்மெண்ட், பெட்டரு, இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திருப்பாங்க. நெகட்டிவ்னா இது வந்து நாட்டுக்கு உதவாது, ஆகாது, இல்லைன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி போகும், இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாவும் நியூட்ரல் எடுத்துக்கலாம். ஸோ திங்க் பண்ற மாதிரி இருக்கனாலதான் அது என்ன கிரிட்டிக்கல் இருக்கு. ஓகேவா? By practicing different question types, students can improve their comprehension and score better in exam like TNPC, UPSC, SSC and RRB. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் தான் உள்ள கொண்டாந்தேன். கடைசியா நமக்கு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக. பிராக்டிக்ஸ் தான் எல்லாத்துக்கும் தலை சிறந்த மருந்து, வேற வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டினும் நான் சொன்ன பேட்டர்ன்ல எந்த பேட்டர்னு கண்டுபிடிக்கும் அவ்வளோலாம் திங்க் பண்ண அவசியம் இல்லை. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கேள்வியை பார்க்கலாமா, இது ஃபேக்சுவலா இருக்கா, இது எஸ்ஆர் நோ டைப்பா இருக்கா, ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கா, இல்லை இன்ஃபரன்ஸ் பேஸ்டா இருக்கா, இல்லை இது வந்து டைட்டில் பேஸ்டு கொஸ்டினா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா கொஸ்டின் டைப்ஸ், அன்சீன்ல என்னென்ன பேசேஜ் எல்லாம் வரும், எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாங்கிற எல்லா விதமான கொஸ்டின் டைப்பையும் உள்ள எடுத்து அதுக்கு சின்ன சின்னதா ஒரு பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அன்சீன் பேசேஜஸை அணுகணும் அப்படிங்கிறத அதில் நான் சொல்ல வருது. ஓகேவா? ஸோ ஏற்கனவே இந்த கொஸ்டின் டைப்ஸை அந்த இன்ட்ரடக்ஷன் பேஜ்லேயே நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ இன்டெப்தா டீட்டெயிலா எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஓகேவா? ஓகே, தயவுசெய்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா சிலபஸ் புதுசாக இருக்கு, அதனால மெட்டீரியல் தேடிட்டு இருப்பாங்க. தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ எப்படியும் இந்த மாசத்துக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எனக்கு தேதி 15 நினைக்கிறேன், பிப்ரவரி 15 இன்னும் 15 நாள் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம ப்ரோஸ் போயம்குலாம் போயிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரீட் அவுட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் இதுக்கு வந்தாலாம். மார்ச்ல வந்து டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படிங்கிறது என்னோட பிளானிங். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.